பண்ணா தப்பா தானே பண்ண என்ன கேக்குறீங்க யார பாடுற என்னடா பாட்டு பாட பாடு நான் தப்பா பண்ணா மைமா பேரு தாண்டா அஞ்சல மைமா பேரு தானே அஞ்சல கபில் புந்துட்டோம் பாடலாமா அந்த பாட்டா தப்பா நினைக்காத தவறா பாடலாமா நான் ஒரு தொத்து வாய் முண்டா எவ்வளவு மக்களுக்கு அமர்ந்துக்காங்க ஏதோ உழைச்சுக்கிறேன் தெரியாதா உழைச்சியா நான் ஒரு தொத்து ஏதோ புலால் அடிச்சு விட்டுக்கிறேன் புலால் அடிச்சு விட்டேன் என்ன பார்த்து என்ன பாட்டு பாடலாமா தப்பா நினைக்காத நான் ஒரு தொத்து வாய் முண்டா நீ தொத்து வாய் வாங்கி போட்டவா எதா வடங்க வரமுடிய படா யார பார்த்து ஓத்தாண்ட பாத்துக்காங்க அட ஓத்த உன்னதான் என்னையா என்ன பண்ணுவா ஏய் பாத்து பேசுறா யாருன்னு ஓத்த பாத்துந்தா பேசுறேன் மரியாதை குட்டு பேசி பெரியவரை பார்த்த கை எடுத்து வணங்கணும் வரமுடிய படா வணங்க ஓத்த வந்தது உனக்கு சூத்த போட்டு கீப் பண்ணி உனக்கு மரியாதை தரணுமா மரியாதை அவனை இறங்கி வந்தனா கதை கதை இறங்கி வாடா இறங்கி வா டேய் போய்டா வாடா இறங்கி வாடா வா வச்சுக்கலாம் வா வாடா அந்த தெருல நாய் கொலிக்கல அதே மாதிரி நாய் கொலிக்கு நாய் என்ன பார்த்தா நாய் மூஞ்ச பாத்தியா நாய் மூஞ்சிங்க வாத்த சனகருக்கு சூத்தாத மூஞ்ச என்ன நாய்ன்ற பாத்த கேக்குறத பாத்த என்ன சீக்கிரம் வாங்க வர முடியாதுன்றே வர முடியாது இறங்கி வந்தா தோல் உஞ்சிடும் போ வாத்த இறங்கி வாடா நான் தான் மனசுல என்ன நினைச்சுக்கிறேன் ஏய் இறங்கி வர மாட்டேன்னு நினைச்சுக்கிறியா வாத்த இறங்கி வர மாட்டேன்னு இல்ல இறங்கி வந்து ஏற முடியாது வாத்த அடி பண்ண வர மாட்டேன் இருந்தா என்ன சிரிக்காதடா சூத்து வாயில சத்தியமா சிரிக்காத ஆமா எது வந்தீங்க நீ ஆட்டாடதானே கொண்டாந்தா ஆடு மேய்க்கவா இல்ல மாடு மேய்க்கும் உன்னை யாரு ஆடு மேய்க்க சொந்த காது கேக்குதாடா நாடா ஜவுடியா பசங்கள கட்டி வண்டார் பஸ் சரி நாடா பண்ண பாடு அந்த உள்ள ஓட்டால அவன போய் சொல்றா என்ன வந்து பாருடா நகடா என்ன பார்த்து போட்டாடுடா இந்த பையனா இந்த பையன் தான கேட்டா உன்ன பார்த்தா என்ன பார்த்து நான் கேட்டா இந்த பையனா கேட்டா இந்த பையன் தான்டா உன்ன பார்த்தா நான் கேட்டா உன்ன பார்த்தா கேட்டா பொடி பையன் இந்த பையனா இன்னான்னு கேட்டா இந்த பையனா கேட்டா உன்ன பார்த்தா என்னன்னு வர முடியாது பேடா அவர் வயசுன்னா பேசுற மரியாதை கேட்டுக்கோ எங்கன்னா முன்ன வந்து உதவாங்கி சாப்பிடானா அவன் ஏன் சூத்த கேட்கிறான்டா நான் மட்டும்தான் பணம் வாங்கி போறேன் இவர் சும்மா கையாடி போறேன் சிரிக்காத பெரியவங்க சின்னவங்க வயசு கிடையாது அதுக்கா சின்ன பையன் சின்ன பையன் தான்டா வந்துட்டு வர தவம் நடிக்கிறான் கோயில பையன் மரியாதை இல்ல ஓத்தான் கேட்கலாமா அப்படின்னு அவரை அச்சா மாதிரி தான்டா ஓத்தா கேட்டான் அடிப்பேன் மெரிப்பேன் குத்துவேன் பல்ல கூட வச்சிருவேன் சும்மா இல்ல பணம் குத்துக்கிற பணம் காட்டு காட்டா பணம் குத்துக்கிற கட்டு கட்டா 1250 ரூபாய் கட்டு கட்ட பணமா தெரியாது எந்த கோயில உட்காந்து அந்த பணத்தை வச்சுட்டு எங்கன்னா போக சொல்ல எங்க வா பணத்தை வாங்கினீங்க தானே வாங்கின பணத்தை கொடுறாங்க என்னடா அடிப்பான் பையன் வேற கம்பெனி
பணத்தை வச்சுட்டீங்க. முன்ன வந்து பேசுறேன், முன்ன வாடா. ஏன்பா நீ அடிக்கிற? கீழே போறாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு கட்டி வந்துக்கிறான். பணத்தை வச்சுட்டீங்க. அப்ப போதும். டேய், பணத்தை யாராண்ட குத்தா? பணத்தை வாங்கி தரப்பா என்னையா? சாட்சி வேணும். பணத்தை யாராண்ட கொடுத்த? பணத்தை அவன் கேட்டான்டா. வீட்டை தேடி போனா வீட்டுல அவன் ஆள் இல்ல. ஆள் இல்ல. பணத்தை அவங்க அம்மாட்ட நான் கொடுத்தேன். உம்மாண்ட சாட்சி யாராவது இருக்கிறாங்களா? சாட்சி இருக்காங்களே. அவன் பொண்டாட்டி காமினி. பொண்டாட்டி காமினி. கேட்டா நல்லா காமினி. அதான் கேட்டா. ஏய், பணத்தை எங்க அம்மா வந்து கொடுத்த. இதுக்கு சாட்சியா மண்டாட்டி காமி. மொத்த இவளுக்கு 2 பேர் தானா? 2 பேர் தான்டா. அவளை கூட நச்சுக்கிடா. பணத்தை அவளோட குதிரை யா சூத்திர ஏண்டா வச்சுக்கிட்டீங்க? உம்மாவியா? 2 பேர் கூட நச்சு ஆஃபர். 2 பேருமா? ஆஃபர். அச்சா, நீ ஒண்ணு நான் ஒண்ணு. காக்கரானாவும் இவ்வளவு கௌரவமா இறங்கி வரியா? இதை விட்டா உனக்கு வேற என்ன தொழில் தெரியும்? தங்கோட்ட கேட்டா பண்றாங்க. எல்லாம் அம்மா இப்ப என்ன? நீ என்ன பண்ணு? அடுத்த விஷயம் போசு. டேய், இது எதுக்கு? எது? இது சுத்த வேஸ்ட். என்னடா பையன் சொல்ற? டேய். என்ன? எது? இதுதான். கலிஜேவியா? ஆ. டேய். ஏன் நைட்ல கூத்தாடுறோம்? பகல் அண்ணான்னு. டேய், இது எதுக்கு? இதை விட்டா இதை விட்டா? 1008 தொழில் எனக்கு தெரியும். அட போடா டேய். அவர் வாஜாருக்கு தெரியுங்க. வாஜார் வணக்கங்க. அப்படியா மோகன? வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல நாவ பழம் வச்சுருந்தாங்க. போனா போதுன்னு கம்பெனில சேர்த்தா எங்க சூத்திர நாரை ஒழிக்கிறாங்க. நல்லா கேட்டானே. எவனை நாங்க நல்லவன் நினைச்சு கம்பெனில சேர்த்தமோ அவன் தானே முதல்ல அடிக்கிறான். இங்க போயிட்டு வர மாதிரி அவன். நடா பாவம் பண்ணு. பூண்டு விற்கிறவனும் புளி விற்கிறவனும் சம்சா விற்கிறவனும் உள்ள பொறி உண்டு விற்கிறவனும் இவங்கெல்லாம் கம்பெனில சேர்த்துக்கிறாங்க. பல்ல பாடுது. 8:30 மணிக்கு வேறானா 9:30 மணிக்கு எங்க வேறனா தூங்கி போட்டு வந்தாலும் போரு போரு. டேய், என்ன தொழில் தெரியும் உனக்கு? என்ன தொழில் தெரியும்? என் சிசியனை கேளு. யார் உனக்கு யாரா சிசியா? டேய், உனக்கு யார் சிசியா? இதோ பாரு, அவன் தான். இந்த பையனா? டேய், இந்த மாதிரி சிசியா? ஏடா, அதுக்குள்ள ஒரு குரு மறந்து எனக்கு நீ குருவா? பாருண்ணா. ஏய், பாத்தி பேசுறா? ஐயோ புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடியும். ஐயா நீங்க எங்களுக்கு குருவா? வேற என்னடா? அதுக்குள்ள ஒரு குரு மறக்கலாமா? ஓ, சிறு துரும்பா இருந்தாலும் பல் குத்து உதவும். கையை கட்டுற பாடு வாஜார் பேசுகிறேன். ஐயா பேசலாங்களா? அட பயப்படாத பேசு, நான் இருக்கிறேன், பயப்படாத பேசு. இருக்கிறதுனால தம்பா பையன். ஐயா நான் பேசலாங்களா? பேசு பேசு பேசு. ஐயோ கடவுளே. ஐயா நான் கையை கட்டுறேன். வாஜார் பேசுறாரு. நல்லா கட்டுறேன். ஐயா 1 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க. நல்லா பெருமை தூக்கி சொல்லு. என்னோட தூக்கி இறங்கிறான். 1 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க. என்னது? வேன் பின்னாடியே ஓடியாந்து என்ன கூட நாடுதேனா? என்னதுடா? இந்த கலைஜேவி நாடக மன்றத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னது? என்ன வேலை செஞ்ச? வேலை செஞ்சவன். எனக்கே மறந்துருச்சு. என்னடா வேலை செய்ய சீக்கிரம் சொல்றா? டேய், என்னடா ஒரு பாஜ நினைக்கிறான், அவனை கட்சி பேசுறான். என்னடா? அவங்க எப்பவுமே அது மட்டும். ஐயா என்ன வேலை? அம்மாலட்டும் அம்மா வாங்கலம்மா. நாங்க என்ன வேலை இது? பம்ப கம்பெனி சிலம்பாடிந்தாங்க. சிலம்பாடின உண்மைதான்.
சிலம்பாடினா உண்மைதாங்க. உண்மைதான் உனக்கு தெரியாது. இதோ பாரு, இவ்வளவு மாதிரி மென்டல் மாதிரிலாம் ஆட மாட்டேங்க. சத்தியமா நாங்க நல்லா ஆடுவோங்க. நீ எப்படி அப்படிக்கா? நாங்க நல்லா கையை தூக்கி ஆடுவோங்க. டியூப் லைட்லாம் ஒட்டி சாப்பிடுவாங்க. பொண்ணு துணியா உண்மைதாங்க, உண்மைதான். டீப் லைட்ல ஓடிப்ப நல்லா ஆடுவோங்க. இவன் எப்படி ஆடுறான்? இவன் எப்படி ஆடுறான்? நம்ம கைனுக்கு மருந்து போட்டு வராங்க. கிளம்பாடுறாங்க. அப்படி ஆடுறியா? நான் தான் மென்டல் ஆச்சப்பா. என்னடா மென்டல் என்ன கம்பெனியே மென்டல் கம்பெனி. ஒரு 17 மென்டலுங்களை சேர்த்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுரா பாவிங்க. ஐயா தான் மென்டல் நம்பர் 1. இந்த மென்டலுக்கெல்லாம் செயலாளர் ஒருத்தர் உள்ள பவுடர் போட்டு அடுத்தது அவர் தான் வருவார். மக்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்க்கிறாங்க. செயலாளர் பார்க்கல காற்றில் ஆடும் இந்த ஊரு தலைவரை பார்த்து இந்த ஊரு தலைவரை பார்த்து சாரா கடைக்கு போயிட்டு போயிட்டா. வேற எந்த கடை வைக்க மாட்டியா? வேற என்ன கடையில வருமானம் இது? நல்ல வருமானமே சாராய கடை. ஆமா, நீ ஆட்டாடாத, ஏன் கூட வந்துரு. அருமையான தொழில். அந்த பையனை கூட நான் போயிடுறேன். போங்க. பக்கத்துல தனம் கம்பெனி ஆடுதான். அதுல ஒரு 80,000 கடன் வாங்கிக்கிறேன். பக்கத்துல தனம் கம்பெனி வரப்போறாரு தேவாங்க. லேட் இவனால தான்மா பானா வர வந்து தனம் கம்பெனி ஆடுதலோட பேக தூக்கி நெருங்கி போட்டான். அதேதான் நான் வரல, வந்துரு. அருமையான தொழில். என்ன தொழில்? இந்த சாராய கடை. ஏன் சாராய கடை பக்கத்துல உனக்கு சாகர கடை படுத்துறேன். நல்ல வேலை என்ன நான் சும்மாவே சாப்பிட்டு வருவேன். என்ன வேலை? எந்த விக்கிற வேலை இருக்கு. ஆனா உனக்கு நக்கிற வேலை. ஐயாவுக்கு என்ன வேலை? நக்கிற வேலை. பழைய பிரிச்சு போட்டா அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன்ல, அதை கீழே போட்டு சீக்கிரமா நான் அவனை கூப்பிட்டு சொல்லு. அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன். சும்மா அடிக்காத. ஐயா தவற என்னதுங்க? நாங்க ஒரு விகட கவிங்க. சிரித்து வாழ வேண்டும். பையன் என்னடா கால தாமதம் என்றால் கட்டுக்கல்ல கொட்டி இறக்கிறேன். இந்த நாட்டின் பெயர் என்ன? தமிழ்நாடு. ஆந்திரா வயது ஆப்பிரிக்கா போறங்காட்டு. சத்தியபுரி நாடு. சத்தியபுரி. நான் பானிபூரி இந்த சத்தியபுரி நாட்டு ஆண்டு வரும் சத்தியசீல மன்னர் அமைச்சர் விஷக்கோடி. அமைச்சர் விஷக்கோடி. விஷக்கோடி என்ற பள்ளியில விஷா ஒடுக்கல விஷா. இந்த விஷக்கோடிக்கு உடம்பெல்லாம் விஷா. அப்படி இருக்க எனக்கு நீங்கள் என்ன போலாங்க யாரு? வந்து கொண்டு வருகிறேன். மன்னர் ஏதோ ஆலோசனை கூட்டி இருக்கிறார். சென்று மன்னரை சந்திக்கிறேன்.
எழுதி வைப்பார் ஏட்டிலே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு தலைகுனிய வைப்பதா சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு போக காட்டுகிறேன் சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு அது ஆணவ சிரிப்பு சபையாளுக்கு வணக்கம். நானும் இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னருக்கு மகனாக பிறந்து என் நாட்டு இளவரசன் முரளி சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கின்றான், அவன் பெயரை முத்து. நன்றி நன்றி. அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, இந்த அழகான மலையனூர் கிராமத்திலே மாரியம்மனுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை செய்து ஒரு மகத்தான திருவிழா செய்து நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக எங்கள் வந்தவாசி ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் தெய்வ திரு கலைத்தென்றல் காசிநாதன் குழுவினரை கொண்டு வந்து இந்த அழகான கிராமத்திலே அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அழகான வேளையிலே வாதாபி அனதாபி என்று சொல்லக்கூடிய இரு அரக்கர்களை அழிப்பதற்காக காமாட்சி வேள்வியிலே ஜம்பு மகாரிஷி கோத்திரத்திலே 32 விருதுகள் பெற்று அழகான யாகத்திலே ஒரு குதிரை மீது வன்னியரை படைத்தார்கள். அந்த வன்னியர் குல சிகாமணிகள் 32 விருதுகள் பெற்ற வன்னியர் குல சத்திரியர்கள் இந்த அழகான வேளையிலே வன்னியர் குல சத்திரியர்களுக்காக அது மட்டும் இல்லாமல் யாதவ குல சிகாமணிகள் வன்னியர் குல சத்திரியருக்காகவும் யாதவ குல சிகாமணிகளுக்காகவும் இதோ ஒரு வன்னியர் பாடல். என்னுய தந்து மானம் காத்து வன்னியர் குல சிங்கங்களே என்னைய செயலை என்னைய வழியை நடத்தி முடியாமல் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது இருக்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. இடஒதுக்கீடு என்பது இங்கே
சிறப்பாக நன்றி நன்றி. வன்னியர் குல சிகாமணிகளுக்காக வீர வன்னியர் சத்திரர்களுக்காக அழகாக பாடி அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நமது ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்கள், நாட்டாண்மையாளர்கள், விழா குழுவினர்கள், ஆலய தர்மகர்த்தா, நமது கிராம இளைஞர்கள், மகளிர்கள், கிராம பொதுமக்கள் சார்பாக எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வன்னியர் குல சிகாமணிகள் இந்த பாடலுக்காக எத்தனையோ உள்ளங்கள் வாரி வழங்கியிருக்கிறது. வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். நாடகம் துவக்கம். இருந்தாலும் எனக்கு தங்கை இருக்கின்றார் முத்தழகி. அவளோ என் நாட்டிலே பாடசாலையிலே பாடம் பயின்று கொண்டிருக்கிறார். என் தங்கையை பார்க்க வேண்டுமே. உயர்மை எழுத்துக்களை உன்னதமாக இலக்கணித்து எளிய புகழ் ஆசிரியருக்கு என் நன்றி கலந்து வணக்கம். நெருப்பாகி காத்தாகி பரப்பர உயிரிழந்து ஆக்கல் அழைத்தல் ஆற்றல் சொல்லக்கூடிய முன் நோடுக்க தலைவராக விளங்கும் இந்த இறைவனுக்கு முதலடக்கம். இந்த சத்தியவழி நாட்டை சத்திய சீலன் என்ற பெருமத்தி நீர் வளம் நில வளம் குடிவளமிக்க நாடி என்னுடைய மகேந்திராபுரி நாடு தலைமை கண்ணியம் கண்டம் காணோடி என் நாட்டு மக்களை அன்பால் அறிவுறுத்தி கண்ணாக பாவித்து சிறப்பான முறையில் நல்லாட்சி புரிந்தவர்கள் யாரையே